சிற்றம்பலம் ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகமெல்லாம் திருநீற்றின் ஒளி விளங்க மணி விளங்க, உவகையோடும் பலகலை சொல் விளங்க, அரண் பெயர் விளங்க, பான்மையோடும் தலம் விளங்க, மறை விளங்க, அப்பருக்கு திருநீரு சாட்சி தந்த திலகவதி அம்மையார் அடிக்கமலம் இரண்டினையும் திறத்தில் சேர்ப்பாம் எம்பிராட்டி திலகவதியார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஈர்த்தனை ஆட்கொண்ட அருள்தரும் பச்சை நாயகி அம்மையுடனாய கரிசூடி பெருமான் கடல்களை மனமொழி நீங்களாலே வணங்கிக் கொண்டு அடியேனை இந்த தென்னறியிலே ஆற்றுப்படுத்திய அருகுருநாதர் மற்றும் ஞானாசிரிய பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கிக் கொண்டு இன்றைய திருநாளிலே நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க அப்பர் அருள் நெறிமன்றம் வாயிலாக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வதற்காக நமக்கெல்லாம் திரு சாந்தா அம்மையார் அவர்கள் நமக்கு முதலாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானுடைய முதலாம் திருமுறையிலே முதல் பதிகத்திலிருந்து நமக்கு உரையோடு விளக்க உரையோடு நாம் எல்லாம் சிந்திக்கிறதற்கும் அதை பாராயணம் செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த அரிய வாய்ப்பை அடியேனுக்கும் தந்த அம்மையார் திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த எழுஞான பூசையிலே பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். வேத நெறி தழை தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்தழுத, சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் பச்சை நாயகி அம்மையுடனாய பரிசூடி பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் மட்டுவார் குடலமையுடனாய தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் வல்லாம்பிகையுடனாய வல்லநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று நமக்கு சிந்திக்க கொடுத்துள்ள பதிகமானது விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் என்ற தலைப்பிலே நமக்கு திருவல்லம் திருமுறை, நமக்கு திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருமுறை திருவல்லம் என்ற தளத்திலே பண் வியாழ குறிஞ்சி அந்த பதிகம் நமக்கு சிந்திக்க கிடைத்திருக்கின்றது. முதலாவதாக நமக்கு அந்த தலத்தை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு பிறகு அந்த தேவாரத்தை சிந்திக்க நாம் போகுவோம். திருவலம் என்பது திருவல்லமாகி நமக்கு வேலூர் மாவட்டத்திலே அமைந்த ஒரு பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கின்றது. இது தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களிலே 10வது தலம். பாடல் பெற்ற 276 சிவாலயங்களின் வரிசையிலே இது 242வது தலம். தலவிருட்சம் வில்வமரம், தீர்த்தம் நிவாநதி கௌரி தீர்த்தம். பெருமானுடைய திருநாமம் வில்வநாதேஸ்வரர், அம்பிகையுடைய திருநாமம் வல்லாம்பிகை. திரு ஞானசம்பந்தருடைய பதிகம் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த தலத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இந்த தலத்திலே நந்தியம் பெருமான் சிவபெருமானை நோக்கி இல்லாது வாயிலை நோக்கி கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இருக்கின்ற அமைப்பு. இந்த கோயில்
5 ஏக்கர் பரப்பிலே 7 நிலை ராஜகோபுரங்களோடு 3 பிரதான பிரகாரம் உள்ள பிரம்மாண்டமான கோயில். கிட்டத்தட்ட இந்த கோயில் ஒரு 7ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். பெருமானுடைய கருவறை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகழி போன்ற அந்த சுற்றிலும் நீர் தேங்கும் அகழி போன்ற அமைப்பில் இருக்கின்றது. கருவறை சுவர்ல நிறைய நமக்கு கல்வெட்டுகள் எல்லாம் காண கிடைக்கின்றது. இந்த தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தி, அது ஒரு சிறப்பு நமக்கு இல்லைங்களா. எல்லா தலங்களிலும் இருப்பது போல இந்த தலத்திலும் பிரகாரத்துல நமக்கு உள் பிரகாரத்துல பலம்புரி விநாயகர், பெருமாள், சுப்பிரமணியர், சகஸ்ரலிங்கம், மீனாட்சி சுந்தரர், பைரவர், அப்புறம் சூரியன், பாதாளேஸ்வரர் எனப்படுகின்ற ஜலகண்டேஸ்வரர் இங்கு அருள் பாலிக்கின்றார். இந்த ஜலகண்டேஸ்வரர் வந்து பெருமான் சன்னதிக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு பள்ளமான இடத்துல எழுந்தருள் இருக்கின்றார். மழை வேண்டி இவரை பிரார்த்தனை செய்யக்கூடிய வழக்கம் இங்கு இருக்கின்றது. இப்ப மழை பெய்யணும் அப்படின்னா இந்த பாதாளேஸ்வரருக்கு வழிபாடு செய்தால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த தலத்திலே நமக்கு இத்தல இறைவனை மகாவிஷ்ணு வழிபட்டுள்ளதாக குறிப்புகள் கிடைக்கின்றன. இந்த தலத்தினுடைய திருவிழாக்கள் என்று நாம் பார்த்தோமானால், மாசி மாதம் அமாவாசை கழிந்த அந்த 5வது நாள் பஞ்சமியில் கொடியேற்றி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த தலத்துல என்ன பிரார்த்தனை எல்லாம் செய்யறாங்க அடியார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலமரம் வில்வம் இல்லைங்களா, அதனால பெருமானுக்கு வில்வவனநாதர்னு பேரு. சுவாமிக்கு வில்வார்ச்சனை செய்து அந்த வில்வத்தை பிரசாதமாக கொடுக்கின்றார்கள். அந்த வில்வத்தை நாம பிரசாதமாக உண்ணும் போது தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்குகின்றன, மந்த புத்தி இருந்தால் அது நீங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுபவருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கின்றது. நல்ல ஞானம் வேண்டுபவர்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. பெருமானுடைய வில்வமே மிக சிறப்பு இல்லைங்களா. அது சுவாமிக்கு அர்ச்சனை செய்து நாம பிரசாதமாக வாங்கி அதை உண்ணும் போது அதனுடைய பலன்கள் இன்னும் மிகுதியாக இருக்கும். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சாதம் என்பது நாம உணவாக உண்பது, அதை இறைவனுக்கு நிவேதனமாக படைத்த பிறகு அது பிரசாதமாகின்றது. பெருமானுடைய அருள் பதிவு அதுல பதிந்து நமக்கு அது பிரசாதமாக விளங்குகின்றது, நமக்கு நோயெல்லாம் நீக்குகின்றது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த கோயில்ல வழிபாடாக நேர்த்திக்கடனாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் எல்லாம் சாற்றி வழிபாடு செய்யறாங்க. திருவலம் என்பதே திருவல்லமாக மருவி வந்தது. திருவலம் அப்படின்னா அந்த வளத்தை யார் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரலாற்றுல நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா. தேவர்கள் வந்து ஒரு மாங்கனின்னு சொல்றாங்க, அருணகிரிநாதர் அந்த மாதுளம் பழம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாங்கனியை கொடுக்க ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு மாங்கனியை எப்படி கொடுப்பது, சரி இருவருக்கும் அறிந்து கொடுத்து விடலாமா என்றால் இல்லை, இது முழுதாக அது ஞானக்கண்ணி முழுதாக ஒருவர் அருந்த வேண்டும் என்று சொல்ல யாருக்கு கொடுப்பது என்று அந்த போட்டி வருது. அதெல்லாம் நமக்கு தெரியும். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மாங்கனியை கொடுப்பதாக சங்கல்பம், தெய்வ சங்கல்பம் தான் எல்லாமே நமக்காக. அப்போ முருகப்பெருமான் மயில் மீது ஏறி இந்த உலகை வலம் வருவதாகவும், ஞானத்திலே முதிர்ந்த மூத்த பிள்ளையார் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று நம்ம சித்தாந்த சாத்திரம் சொல்லும். அது போல இந்த அம்மையப்பரே உலகம், இந்த உலகமே அம்மையப்பர் என்று உள்ளும் புறமும் நிறைந்த வியாபகமாக இருக்கக்கூடிய பெருமானை அந்த ஞான பிள்ளையார் சொல்லி அவர்களை வலம் வந்த தலமாக இது சொல்கின்றார். அப்படி சொல்லி விநாயக பெருமான் வலம் வந்து அந்த ஞானக்கனியை பெற்றதாக சொல்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு இங்கு இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு கனி வாங்கிய பிள்ளையார் என்ற பெயர் இருக்கின்றது. அது வண்ணமாக அவருடைய துதிக்கையிலே அந்த மாங்கனி காணப்படுவதாக சொல்கின்றார். அவர் வந்து வடக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். அது மட்டுமல்லாது தன்னுடைய வாகனமான பெருச்சாளியின் மீது அமர்ந்து காண்பதற்கு அரிய விநாயக பெருமானாக நமக்கு காட்சி தருகின்றார். இந்த விநாயகரை ஞானப்பழத்துடன் இருக்கின்ற அவரை வணங்கினால் நமக்கும் அந்த ஞானம் கிடைக்கும், நாம பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு நாம் செல்லலாம் என்று சொல்றாங்க. இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகள் ஒன்று அருளி செய்திருக்கின்றார்.
இந்த சுவாமி சன்னதியில வலது பக்கம் தான் தொட்டி போன்ற அமைப்பில் ஜலகண்டேஸ்வரர் நமக்கு அமைந்திருக்கின்றார். பாதாளேஸ்வரர் என்ற பெயரிலே அமர்ந்திருக்கின்றார். மழை வேண்டி இவருக்கு வழிபாடு செய்யப்படுகின்றது. சனகருடைய சமாதி இந்த சுவாமி சன்னதிக்கு முன் எதிரில் இருப்பதாக சொல்றாங்க. சுவாமி சன்னதிக்கும் நந்திக்கும் நடுவுல அந்த சனகருடைய சமாதி இருப்பதாக சொல்றாங்க. வேறு சில குறிப்புகள்ல அவரோட திருவோடு இங்கு பதிய பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அது செவி வழி செய்தியா இருக்கு. இப்போ இந்த சனகர் யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? தென்முக பரமனாக அமைந்துள்ள பெருமானுக்கு கீழே இருந்து அவரிடம் உபதேசம் கேட்ட நால்வர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர் என்று சொல்லப்பெறுகின்ற நால்வர்கள்ல இவர் ஒரு. சனகர், சனாதனர், சனந்தர், சரத்குமார் என்று சொல்லப்படுகின்ற நால்வர்ல சனகருடைய சமாதி ஜீவ சமாதின்னு சொல்றாங்க. அங்க அமர்ந்து தியானம் செய்தா நமக்கு பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சமீப காலத்துல சிவானந்த மௌனகுரு சுவாமி அப்படின்ற ஒரு சுவாமிகள் வாழ்ந்ததாகவும், அவர் அந்த பலாமரத்தின் அடியில அமர்ந்து தம் செய்து இறைவனுடைய அருளை பெற்றார். அவர் நிறைய சித்துக்களும் செய்திருக்கின்றார் என்று சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு அருகிலே அவருடைய மடம் அமைந்திருக்கின்றது. அவரை சாக்கு சாமியார்னு அடியன் போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பேரில தான் அவர் சொன்னாங்க. ஏன்னா அவர் சாக்கு தான் அணிந்திருப்பாராம். அதனால அந்த சுவாமிகளா இருக்கலாம், சிவானந்த மௌனகுரு சுவாமிகள். அவரை வணங்கி நாமும் அந்த குருவர்களையும் திருவர்களையும் பெறுவோம். இந்த தலத்தினுடைய வரலாறு, நந்தியம்பெருமான் சுவாமியை நோக்கி அல்லாது கிழக்கு நோக்கி வாயிலை பார்த்திருப்பதன் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல கஞ்சமலை என்ற ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையில இருந்து அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு, அங்க அந்த மலையில இருந்துதான் தீர்த்தம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் இருந்து வந்தது. அப்படி அர்ச்சகர் அங்கு போய் தீர்த்தம் எடுத்து வரும்போது அங்கு ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான், கஞ்சன் என்று. அவன் அவரை ரொம்ப துன்பப்படுத்தினதாகவும் அவர் பெருமானிடம் முறையிட்டதாகவும், அவர் யாரு இதுல என்ன ரொம்ப சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கஞ்சன் சிவபக்தன், பெருமானை பூஜித்து சாகா வரம் பெற்றவன். அவரை வரம் கொடுத்தவரை அழிக்க முடியாது இல்லையா? அதனால சுவாமி நந்தியம் பெருமான்கிட்ட சொல்றாரு, அவனுடைய ஆணவத்தை அடக்கும் வண்ணமாக அவனை அடக்கி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். நந்தியம்மன் பெருமான் என்ன செய்யறார், அவன் சாகா வரம் பெற்றவன், அவனை எப்படி சாக அடிக்க முடியும்? அதனால அவனுடைய உடலை 8 கூறுகளாக பீத்து போட்டு விடுகின்றார். அப்படியும் அவன் வந்து விடுவான் என்று இந்த காக்க வேண்டி அந்த கஞ்சமலை நோக்கி நந்தியம் பெருமான் திரும்பி இருப்பதாக இந்த வரலாறு சொல்கின்றார்கள். அதனாலதான் நந்தியம் பெருமான் சுவாமியை பார்த்து இல்லாது கிழக்கு நோக்கி வாயிலை பார்த்து அந்த மலையை பார்த்த வண்ணமாக இருப்பதாக சொல்கின்றார்கள். பெரிய சுதை பெருமான் அங்கு காணப்பெறுகின்றார். நம்ம ராமேஸ்வரத்துல திருவிடை மருதூர்ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? அது போல சுதை வடிவ நந்தியம் பெருமான் அங்கு நமக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த சிவபூசை செய்த நம்முடைய கஞ்சன் மனம் வருந்தி பெருமானிடம் மன்னிப்பு கேட்கின்றான். தன்னுடைய ஆணவத்தினாலே அவன் செய்த தவறு இல்லைங்களா, சிவபூசையை தடை செய்கிறது. அர்ச்சகர் தீர்த்தம் கொண்டு போய் பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை தடை செய்வது பெரும் பாவம் இல்லையா? அவன் தன்னுடைய ஆணவத்தினாலே அதை செய்கின்றான். அதை அவன் பிறகு உணர்ந்து பெருமானிடம் மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பு கேட்டதன் வண்ணமாக சுவாமி என்ன செய்கிறாரு, அவனுக்கு மோட்சம் கொடுக்கின்றான். நம்மளுடைய சாமியோட கருணையே அதானே, வரத்தையும் கொடுத்துருவாரு. அதனால அவங்களால வருகின்ற துன்பத்தையும் அவரே அனுபவித்துக் கொண்டு அதற்கான நிவர்த்தியும் அவரே செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்போ 8 இடங்கள்ல சுயம்புலிங்கங்கள் அந்த கஞ்சமலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலத்துல தைப்பொங்கலை கழித்த 3ஆம் நாள் அந்த கஞ்சன் உடல் விழுந்த அந்த சிவலிங்கம் அமைந்த அந்த கோயிலுக்கு சுவாமி சென்று அவருக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இன்னும் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுயம்பு லிங்கங்களுக்கு, கஞ்சமலையில் அமர்ந்த சுயம்பு லிங்கங்களுக்கு பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்யப்படுகின்றது என்று நமக்கு இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு கிடைக்கின்றது. இந்த வாசலை நோக்கிய அந்த பெரிய நந்தி என்பது நமக்கு சிதை சிற்பமாக இருக்கின்றது. ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த திரு வல்லநாதேஸ்வரர், வல்லாம்பிகையுடனாய வல்லநாதேஸ்வரர் தலத்தில நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அருளி செய்த பதிகம் நமக்கு இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. தொண்டை நாட்டில் உள்ள பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வரும்போது திருமார்பேறு என்ற தலத்தை தரிசனம் செய்து அதன் பிறகு திருவல்லம் தரிசனம் செய்ய வருகின்றார் நம்முடைய
ஞானசம்பந்த பிள்ளையார் அங்க வந்து பெருமானை இந்த பதிகம் மூலமாக துதிக்கின்றார். திருச்சிற்றம்பலம். ஏரித்தவன் பூரம் ஏரியின் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ்த்தடை மேல் விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தரித்து தெரித்தவன் உடையிடம் திருவல்லமே பிரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் உறைவிடம் திருவல்லமே. நம்முடைய பெருமானுடைய அந்த வீரட்ட செயல்களை சொல்றார். முப்புறம் எரித்தவன் எரியின் அந்த முப்புறம் எரியின் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ்த்தடை மேல் அந்த தாழ்ந்த தடை மேல கங்கையை தரித்தவன் வேதங்களை அருளி செய்தவன். இந்த முப்புறம் எரித்தது நம்ம சைவ சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா நம்ம திருமூல நாயனாரும் சொல்லுவாரு, முப்புறம் என்பது அது முப்புறம் அல்ல, அது மும்மல காரியம். நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை அவற்றையெல்லாம் பெருமான் எரித்து நீக்குகின்றார் என்பதன் அடையாளம் தான் அந்த முப்புறம். மற்றபடி அந்த அசுரர்களை அழித்தது மட்டுமே நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களும் ஆணவத்தினாலதான் அந்த சிவபூஜை செய்து வரம் பெற்றார்கள் இல்லைங்களா. தாரகாற்றன், வித்யுன்மாலி, கமலாசன் என்கின்ற 3 அசுரர்கள் பெருமானை பூஜித்து பறக்கும் கோட்டைகளை பெற்றார்கள். தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, அந்த இரும்பு கோட்டை எனப்படுகின்ற பறக்கும் கோட்டைகளை அவர்கள் சஞ்சாரம் செய்து மக்களை துன்பப்படுத்தினார்கள். அந்த முப்புறமும் அழியாது. எப்போது அழியும் என்றால் அது எப்படி ஒரு நேர்கோட்டில எப்போது சேருதோ அப்பதான் அதை அழிக்க முடியுன்ற வரம் பெற்றவர்கள். நேர்கோட்டிலே அவர்கள் மூவரும் சேராத அவ்வாறு சஞ்சாரம் செய்து கொண்டு மக்களை துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய தேவாதி தேவர்கள் எல்லாம் தேர் செய்து பெருமானுக்கு அந்த முப்புறத்தை அழிக்க பெருமானை வேண்டுகின்றார்கள். அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். அவரவர் ஆணவத்தினாலே முப்புறத்தை அழிப்பதற்கு நான் பெருமானுக்கு தேராக இருக்கின்றேன், நான் குதிரையாக இருக்கின்றேன், நான் வில்லாக இருக்கின்றேன், நானாக இருக்கின்றேன்னு அந்த ஆணவத்தினாலே அந்த பெருமான் அந்த தேரை முறிய செய்தார். தன்னுடைய ஒரு சிரிப்பினாலே அந்த முப்புறத்தையும் எரித்தார் என்று நாம பார்க்கின்றோம் இல்லைங்களா. அந்த முப்புறமும் ஒரு கண நேரம் தான் ஒன்றா சேரும். அப்பா இதை தேர வைத்து அப்பெல்லாம் போட்டு அழிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா சாமிக்கு தெரியும் இல்லையா, வரம் கொடுத்தவருக்கு தெரியும் அதை எப்படி இது பண்றதுன்னு. அப்போ ஒரு நொடி நேரம் அது சேர்ந்த போது தன்னுடைய சிரிப்பினாலே அந்த முப்புறத்தையும் அழித்தார். இந்த ஆர்ப்பரித்து வந்து இந்த பூ உலகத்தையே மூழ்கும்படி செய்யக்கூடிய அந்த கங்கையினுடைய ஆணவத்தையும் அடக்கி தன்னுடைய தடையிலே வைத்து தாங்கிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அவன்தான் நமக்காக வேதங்களை அருளினான். எப்படி அருளினான்? வேறு 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 என்பது வேதத்தினுடைய அங்கங்களை குறிக்கும். அந்த வேதங்களாகவும் வேதத்தின் அங்கமாகவும் இருக்கின்றவன் பெருமான். அவன் உரைகின்றது இந்த திருவல்லம் என்று நமக்கு அருளி செய்கின்றான். வேறு வேறு தரித்தவன் என்பதென்றாலே நமக்கு வேதங்களுடைய அங்கம் 6 என்று சொல்லும். 6 வேதத்தினுடைய அங்கம் 6. வேதம்னு சொல்றதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, இந்த 6 தான். அந்த 6 என்னென்னு பாருங்க. சிக்கை, சிக்ஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வேத மந்திரங்களை உச்சரிக்கும் முறை, அந்த எழுத்துக்களை படித்து அந்த வேத மந்திரங்களை உச்சரிக்கும் முறை, அது சிக்ஷை. வியாக்கரணம் என்பது அந்த வேத மொழியினுடைய இலக்கணம், அதனுடைய அந்த விதிகள், அந்த விதிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த இலக்கணத்தை எல்லாம் தெரிந்து கொள்வது வியாக்கரணம். சந்தஸ், சந்தஸ் என்பது அந்த வேத மொழிகளை எல்லாம் பாட்டு மற்றும் கவிதை வடிவங்கள்ல அதை தெரிந்து கொண்டு அதை பாடுவது, பயிற்சி செய்வது. சோதிடம், சோதிடம் என்பது வானியல் மற்றும் நேரம் பற்றிய அறிவு. வானத்துல எந்தெந்த கிரகம் எப்பப்ப சஞ்சாரம் பண்ணும், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த நேரம், அதை பற்றிய அறிவு தான் அந்த ஜோதிடம் என்பது. நிறுத்தம், நிறுத்தம் என்பது மந்திரங்களின் அர்த்தங்கள் மற்றும் அதனுடைய சொற்களின் தோற்றம். இது எந்த சொல்லை, இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதுதான் நிறுத்தம். அடுத்தது கல்பம். கல்பம் என்பது வேதங்கள் மூலமாக, வேத மொழிகள் மூலமாக பெருமானை வழிபாடு செய்வது, அந்த சடங்குகள் எல்லாம் எப்படி செய்வது அப்படின்றதுதான் இந்த கல்பம்.
சிக்கை, வியாகரணம், சந்தஸ், சோதிடம், நிருத்தம், கல்பம். இதுதான் வேதத்தினுடைய 6 அங்கம். வேதம் என்பது பொது கர்மகாண்டம். அது இந்த பூஜைகள் எல்லாம் எப்படி செய்வது, எந்த நேரம் பார்த்து செய்வது, எந்த விதியின்படி செய்வது என்று சொல்லுவது வேதம் பொது. ஆகமம் சிறப்பு. ஆகமம் தான் ஞானத்தை, நமக்கு ஞானவாதத்தை விவரித்து சொல்லுவது ஆகமம். வேதங்களையும் ஆகமத்தையும் பெருமான் தான் நமக்கு அருளினார். அவருடைய வாய்மொழி தான் அது நமக்கு. அதே தான் நமக்கு தமிழ்ல மொழி உபநிடதங்கள் தான் நமக்கு தமிழ்ல சித்தாந்தம் எனப்படுகின்ற அதான் வந்தது. எல்லாமே பதி பசு பாசம் என்ற அந்த முப்பொருளை சொல்லுவதுதான் பெருமான் சொன்ன வேதம். நம்முடைய சைவ வேதம், மற்ற மதங்களை சொல்லல, நம்முடைய சைவ வேதம், பெருமான் சொன்ன உபநிடதம், இதெல்லாம் என்ன சொல்லுது, ஆகமம், அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த முப்பொருள் உண்மைய நம்ம படிக்கக்கூடிய அந்த சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வேதத்துல சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துதான் நமக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து நம்முடைய மெய்கண்டார் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பௌக்கர ஆகமத்துல இருக்கின்ற பாவ விமோசன படலத்துல இதெல்லாம் வருது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இப்போ அப்படிப்பட்ட வேதங்களை நம்ம பெருமான் எதுக்கு அருளினார் அப்படின்னா, நம்மை நல்வழிப்படுத்த, ஆன்மாக்கள் எல்லாம் முறையா ஒரு ஒழுங்கா வாழணும், எதன்படி வாழணும் அப்படின்றதுக்காக நமக்கு முறைப்படுத்தி வைத்திருக்கின்றார். அது பெருமான் அருளியது. அதனாலதான் அது இன்றும் அழியாமல் என்றும் நிலையாக இருக்கக்கூடியது. அந்த வேதம் ஆகமம் எழுதா கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமான் வாய்மொழியாக வந்தது, அதை எழுதி வைக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த பாடல். தாயவன் உலகுக்கு தன்னொப்பில்லா தூயவன் தூமதி சூடியெல்லாம் ஆயவன் அமரர்க்கும் முனிவர்கட்கும் சேயவன் உறைவிடம் திருவல்லமே. தாய் அவன், அவன் தாய், தன்னொப்பில்லாத தாய். இந்த பெருமானுக்கு அவனுடைய கருணைக்கு, தயைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம இந்த உலகத்துல காணப்படுகின்ற தயை மிக்கவளாகிய தாயைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்து தாய் நமக்கு அந்த கருணையை பொழிகின்றாள். எந்த நிலையிலும் தாய் தன்னுடைய குழந்தையை வெறுக்க மாட்டாள். எப்போதும் அந்த குழந்தையின் நலத்தை பற்றியே அவள் சிந்திக்க கூடியவள். அப்படி அந்த தயைக்கு உதாரணமாக சொல்லும் போது நம்ம தாயை சொல்றோம். ஆனா அந்த தாய் சுவாமிக்கு நேர் உதாரணம் அல்ல. அதனாலதான் தாயிற் சிறந்த தயாவாகிய தத்துவனே அப்படின்னு சொல்றாங்க. தாயும் நீயே, தந்தையும் நீயே, நம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று நம்முடைய மறைகள் எல்லாம் துதிக்கின்றன. தன்னொப்பில்லாத தாயாக இருக்கின்றான். இந்த தாய் கூட ஒரு நேரம் இந்த குழந்தை பெரிதாக வளர்ந்து நம்மை காக்கும் என்று நினைக்கலாம் இல்லைங்களா? ஆனா அந்த பெருமான் எந்த உபகாரமும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இல்லை. அவன் என்றும் மாறாத அன்பையும் தயையையும் கருணையும் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றான். அதனாலதான் நம்ம லட்சோப லட்சம் பிறவி எழுகடல் மணலை அளவிடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று சொல்லும் வண்ணமாக நாம் எடுக்கக்கூடிய எல்லா பிறவிகளிலும் சலிப்பில்லாமல் நம்மை ஊட்டி, நம்மை வளர்த்து, நம்முடைய ஞானத்தை விளக்கக்கூடிய அந்த முயற்சிகளிலே அவன் இறங்கி நம்மையும் செலுத்தி அதற்காக தான் படாத பாடுபட்டு இருக்காரு இல்லைங்களா? அவரோட குறிக்கோள் என்னன்னா, அறிவு பெற்ற இந்த ஆன்மாவானது ஆனந்தம் பெற வேண்டும், அந்த நிலையான ஆனந்தமாகிய வீடு வேற்றை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு முயற்சியும். நமக்காக அடுத்த நொடி என்ன கொடுக்க வேண்டும், அடுத்த நொடி எங்கு செலுத்த வேண்டும் என்று நினைந்து நினைந்து, அதுதான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்பார் மாணிக்கவாசகர் பெருமான். அப்படி தாயாக இருந்து நம்மை வளர்க்கின்றவன், அவனுக்கு ஒப்பு யாரையுமே சொல்ல முடியாது. படிதான் இல்லா பரம்பரணை என்று சொல்லும் வண்ணமாக தூயவன் அவன். அவன் இயற்கையாகவே தூய்மையாக இருப்பவன், எந்த பாசங்களும் இல்லாதவன் நம்மை போல. தூமதி சூடியவன், அந்த களங்கம் நிறைந்த மதியை அதனுடைய களங்கம் நீங்கும் வண்ணமாக அது மீண்டும் வளரும்படி தன்னுடைய முடியிலே சூடியவன். எல்லாம் ஆயவன், இந்த உலகம் உலகத்து பொருள்கள் அனைத்தும் அவன், அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லும் வண்ணமாக அவன் இருந்தா தான் உலகத்துல தடப்பொருளும் சரி இந்த உயிர் பொருளும் சரி ஜீவிக்க முடியும். சிவனோட இருந்தா தான் இந்த சீவன் உயிர்படும். சிவம் நீங்கிச்சுன்னா இந்த சீவன் சவமாகி விடும். அப்படி இந்த உலக பொருள்களோடும் இந்த உயிர்களோடும் கலந்து ஒளிவர நிறைந்த வியாபகமாக இருப்பவன்.
அமரர்களுக்கும் முனிவர்களுக்கும் சேயவன் நமக்கு சொல்லுவாரு. வாயானை மனத்தானை மனத்துள் என்ற கருத்தானை கருத்தறிந்த முடிப்பான் தன்னை எனக்கு தாயானை தலையாய தேவாதி தேவர்களுக்கு என்றும் சேயானை அப்படிம்பார். அவர்களுக்கெல்லாம் பெருமான் மிக தூரத்துல இருக்கிறார், ஆனா நமக்கு தாய் போல பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த முனிவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அந்த போக சீலர்களா அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. எவ்வளவு பெரிய தவசீலி ஆனாலும் அவர் அந்த ஆசையை அடக்க முடியவில்லை. அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், ஐந்தையும் அடக்கும் அமரரும் அங்கில்லை என்று நம்முடைய திருமூல நாயனார் சொல்றாரு. ஐந்தையும் அடக்கக்கூடிய அமரர்களும் கிடையாது, அவர்கள் வணங்கக்கூடிய நிலையில இருக்கிற கடவுளர்கள் தான், ஆனா அவர்களாலும் அது முடியாது என்று நம்முடைய திருமூல நாயனார் சொல்றாரு. அப்படி அமரர்களும் முனிவர்களும் போகிகளாகவும் மனநசீலர்களாகவும் இருந்தனால அவர்களுக்கு சேயானவன் என்று சொல்றாரு. ஆனால் அடியார்கள் எதையும் எதிர்பாராது பெருமானுடைய கருணை ஒன்றையே நினைந்து வழிபடுபவர்கள். அதான் வானவர்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் தம்மை எல்லாம் தொழ வேண்டி தாழ்த்துவதும் அப்படின்னு நம்ம மாணிக்கவாசகர் சொல்வாரு. வானவர்கள் எதை நினைத்து பெருமானை வணங்குவார்கள் என்றால் ஏதோ ஒரு பலன் பெறுவதற்காக தான் அவரை நினைத்து வணங்குவார்கள், வரம் பெறுவதற்காக. ஆனா அடியார்கள் அப்படி இல்லை. அதனாலதான் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழ போயிர் அப்படின்னு சொன்னாரு. ஒன்கிரல் இளைஞர்களே பேர் அணி உண்டீர்கள் அப்படின்னு அவர்கள் தொண்டர்களுக்கு தான் முதல் இடம். தொண்டர்கள் தான் தூசிப்படை பெருமானுக்கு. தொண்டலால் துணையும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் சொல்வாரு. அப்படி முனிவர்களுக்கும் அமரருக்கும் சேயவனாக இருக்கின்ற பெருமான் அவன் விரும்பி உரைகின்ற இடம் இந்த திருவல்லம் என்று சொல்லி நமக்கு விளக்குகின்றார். அடுத்த பாடல். பார்த்தவன் காமனை பண்பழிய போர்த்தவன் போதகத்தின் உரிவை ஆர்த்தவன் நான் முகன் தலையை என்று சேர்த்தவன் உறைவிடம் திருவல்லமே. காமனை பார்த்தவன் அந்த போதகத்தின் உரிவையை போர்த்தவன், பண்பழிய போர்த்தவன், போதகத்தின் உரியை ஆர்த்தவன், ஆர்த்தவன் நான்முகன் தலையை என்று நாம மாற்றி அப்படி பொருள் சொல்லணும். காமனை பார்த்தவன் நாம அந்த மன்மதனின் அழகு கெடுமாறு அவன் செய்த பிழைக்கு, அவன் பெருமான் மீது அம்பு எய்த அந்த பிழைக்கு இல்லைங்களா, அவனே யோகி, பெருமான் யோகி. அவன்கிட்ட அந்த ஆசையெல்லாம் எடுபடாது. ஐம்புலன்களை வென்றவன் நம்முடைய பெருமான் எல்லாம், அவனுக்கு அந்த உணர்வெல்லாம் கிடையாது. அப்படி அவன் மீது அம்பு எய்த அந்த மன்மதனை பொடியாக நெற்றிக்கண்ணால் பார்த்து பொடியாக எரித்தவன். அதான் காமனை பார்த்தவன், நெற்றிக்கண்ணால பார்த்து எரித்தவன். பண்பழிய போர்த்தவன், அவனுடைய அழகு, பண்புனா அவனுடைய அழகு அழியுமாறு பார்த்தவன். போதகத்தின் உரிவை போர்த்தவன், அந்த யானை இல்லைங்களா, அந்த கொல்லுமால் யானை தோலை உரித்து போர்த்தவன். ஆர்த்தவன் நான்முகன் தலையை, அந்த ஆணவத்தினாலே தன்முனைப்போடு பெருமானுக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை என்று நான் தான் படைத்தலை செய்கின்றேன் என்ற ஆணவத்திலே இருந்த அந்த நான்முகனுடைய தலையை பெருமான் கொய்தவன், அத சொல்றாரு. அப்படி பெருமான் செய்தது எல்லாமே அவர்களிடம் இருந்த குற்றத்தை கடிந்ததுதான். நாம எரித்து சாம்பலாக்கியதையோ அந்த உரிமையை போர்த்ததையோ தலையை கொய்ததையோ அப்படி பார்க்க முடியாது. அவர்களிடம் இருந்த குற்றத்தை நீக்கி அவர்களை தூயவனாக செய்தான் பெருமான் தன்னுடைய கருணையினால். அவனுடைய அந்த தண்டித்தலும் அவர்களுக்கு அருளே, பார்த்தினின் எல்லாம் அருளே என்று நம்முடைய சாத்திரம் சொல்வது போல அந்த ஆணவத்தினால் ஆர்த்த நான்முகன் தலையை அன்று பிரித்தவன், அவனுடைய தலையை பிரித்து அது தன்னுடைய கையிலே பிச்சா பாத்திரமாக சேர்த்தவன், அதை உண்கலனாக சேர்த்தவன். அவன் உரைகின்ற தலம் இந்த திருவல்லம் என்று சொல்கின்றார். அடுத்த பாடல். பொய்தவம் மலரடி கூடுவார் மைதவள் திருமகள் வணங்க வைத்து செய்தவன் பெருமழை உலகமுய செய்தவன் உறைவிடம் திருவல்லமே.
கூடுவார். எப்படி தவம் கூடுவார்? பொய் தவம் கூடுவார், மலரடி கூடுவார். அது நமக்கு இந்த பெருமானை நினைத்து அவரை மலர்களாலே பூஜை செய்து தியானித்து வழிபடுபவர்கள். எப்படிப்பட்ட மலர்களால பூஜை செய்யணும்? நான் மலர் என்று சொல்லப்படுகின்ற அன்றாடம் பூக்கின்ற மலர்கள். பொய் மலர் சேவடியே குறுகினோமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்புறம் இதுதான் கைத்தவம். நகமெல்லாம் தேய மலர் பறித்து என்று அப்பர் சுவாமி தேவாரத்துல சொல்றார். அப்படி மலர் பறித்து தினமும் அன்றாடம் மலர் பறித்து பெருமான் திருவடியிலே தூவி நரை கொண்ட மலர் தூவி நாள்தோறும் அப்படின்னு சொல்லும் வண்ணமாக பெருமானை வணங்கி அவனை தன்னுடைய சிந்தையிலே அறிவிலே கூடுவார். அவர்களை எல்லாம் கொய் தவம் மலரடி கூடுவார் தம்மை. அப்படி பெருமானை வணங்குறவங்க எல்லாம் ஒருத்தவங்க வணங்குறாங்க. யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவள் திருமகள் வணங்க வைத்து. இது நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தம்முடைய தேவாரத்துல சொல்லுவார், அவர் என் தலைமேல் பயில்வாரே என்று திரு கச்சூர் ஆலக்கோயில் பதிகத்துல சொல்லுவார். இந்த கச்சூர் ஆலக்கோயில் பெருமானா யாரெல்லாம் பாடி வணங்குறாங்களோ அந்த அடியார்களுடைய திருவடி என்னுடைய தலைமேல் இருக்கும். அப்போ அவர்கள் எப்படி அந்த பெருமான் மீது அன்பு பாருங்க. அவரை வணங்குறவங்க திருவடியெல்லாம் என்னுடைய தலையில வைத்து நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இங்க பெருமானை அந்த கொய்யப்பட்ட நான்மலர்கள் மூலமாக பூஜை செய்து அறிவிலை சிந்தனை செய்பவர்களை எல்லாம் அந்த தவள் திருமகள், செல்வம் என்பது செல்லும் வரும், ஓரிடத்துல நிலையாக நிற்காது. இன்று நம்மிடம் இருக்க நாளைக்கு இன்னொரு கருத்தை போகும். அப்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதுதான் அந்த செல்வத்தினுடைய வேலை. அப்படிதான் இருக்கணும். அதுக்கு படைக்கப்பட்டதுதான் அந்த செல்வம். அதையெல்லாம் ஒரே இடத்துல குவித்து வைத்தால் அது அழிவுக்கு தான் வழிவகுக்கும். அப்படித்தான் இப்ப 1000 கோடி லட்சம் கோடி என்று குவித்து வைத்திருப்பதனாலதான் நிறைய அழிவை நாம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி எல்லா பக்கமும் சென்று வரக்கூடிய அந்த செல்வ மகள் யாரு? திருமகள். அவள் இப்படிப்பட்ட அடியார்களை வணங்குகின்றாள். யார? சிவனடியார்களா. ஏன் வணங்குகின்றாள்? அந்த அம்மாவுக்கு காசை கொடுத்தே நீ செல்வ மகளா இருன்னு கொடுத்தது யாரு? நம்முடைய பெருமான் தான். பெருமான் தான் அவங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுத்து அதுக்கு அதிபதியாக்கி வச்சிருக்கிறார். அதனால அடியார்களை எல்லாருமே வணங்குவாங்க என்று இந்த இடத்துல முக்கியமா அந்த மலர்களை பறித்து பெருமான் திருவடியிலே போட்டு வணங்கக்கூடியவர்கள், தியானிக்கக்கூடியவர்களை திருமகள் வணங்க வைக்கின்றாராம் பெருமான். அப்படி அந்த உலகம் அந்த மழை இல்லாது வாடிய போது வறட்சி வந்த போது பெருமழை பெய்வித்து உலகை உய்யுமாறு செய்தவன் என்று சொல்கின்றார். பெருமழை பெய்வித்து உலகை செழிப்பாக்கி அந்த உலகத்தினுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கியவன் அவன் உரைகின்ற இடம் இந்த திருவல்லம் என்று சொல்கின்றார். அடுத்த பாடல் 5வது பாடல். சார்ந்தவர் இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேட செய்த தேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம். தலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமினல் நாள்தோறும் நல்குவான் நலம். குலமிலராகினும் குலத்துக்கு ஏற்றதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயமே என்று பார்க்கின்றோம். நம்முடைய சாக்கர் என்ன சொல்லுது? நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் தலமிலன் பேர் சங்கரன் என்று திருவருட்பயன் சொல்கின்றது. அதே கருத்துதான் இங்க. தன்னடைந்தாரை காப்பது தலைவருக்கு கடன். அப்ப பெருமானை யார் யார் சார்ந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறாரு? இன்பம் கொடுக்கின்றார். எங்க இன்பம் கொடுக்குறாரு? வணங்கிட்டு தான் இருக்கோம், ஒரே துன்பமா தான் இருக்கு அப்படின்னு அங்க மைண்ட் வாஷ் கேக்குது. அப்படியெல்லாம் இல்ல. அவர் கொடுக்கிறது இன்பம் தான். நம்ம துன்பப்படுறோம்னா அது நாம் கொண்டு வந்த பிராரத்தம். அவர் கொடுக்கக்கூடிய துன்பம் என்ன கேட்டீங்கன்னா நம்மளுடைய வினையெல்லாம் கழிக்கிறார். நம்ம கொண்டு வந்த வினையெல்லாம் கழிச்சு அதன் மூலமா நம்ம பக்குவப்படுத்தி அந்த பெறக்கூடிய வீட்டின்பத்திற்கு நம்ம எல்லாம் தயார்படுத்துறாரு பெருமான். சரிங்களா? அப்படி இந்த அப்ப பெருமான் தலமிலன்னு சொல்றாங்களே,
ஆனா இவர் சார்ந்தவருக்கு இன்பங்கள் கொடுப்பது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பெருமான் பாரபட்சம் உடையவராக தெரிகின்றது இந்த பாடல்கள் மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாரபட்சம் இல்லாதவர் தான் சொல்லிட்டாங்க. தலமிலன் சங்கரன், பேர் சங்கரன், நலமிலன், குலத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது. அந்தந்த ஆன்மாக்கள் எந்த பக்குவத்துல இருக்கோ அந்தந்த பக்குவத்துக்கு அவங்களுக்கு என்ன நலமோ அதை கொடுப்பாரு. இந்த ஆன்மா போதும் சாமி, பிறப்பு இறப்பு எனக்கு இனிமே பிறப்பே வேண்டாம் அப்படின்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணுவாரு, இனி பிறக்காத நிலைக்கு என்ன தவம் செய்யணுமோ அந்த தவ நெறியில செலுத்துவார். இல்ல இந்த பிறப்ப எனக்கு இன்னும் அழுக்கல, நான் இன்னும் பிறந்து அடுத்த பிறப்புலையாவது நல்ல பிறப்பா பிறக்கணும், அடுத்த பிறப்புலையாவது நல்ல செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு கொடுப்பார். அதுதான் என்ன சொல்றோம் நாம, நன்னினாருக்கு நல்லன் நன்னாருக்கு நலமிலன் என்று சொல்வது காரணம் என்னன்னா, வீடு வேற்றை விரும்பக்கூடிய ஆன்மாக்களுக்கு வீடு வேற்றை கொடுப்பான், வீடு வேற்றை விருப்பம் இல்லாத ஆன்மாக்களுக்கு மீண்டும் பிறப்பை கொடுத்து அந்த பிறப்புல உவர்ப்பு வரும் வரை பிறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப சார்ந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும், பெருமானை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு பேரு, சிவபெருமானை வணங்குறவங்களுக்கு எல்லாமே நமக்கு கைலாயத்துல ஒரு இடம் நம்ம பேர்ல இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துக்கு நம்ம எப்போ போறோம்னு தான் தெரியல. உங்க பேர்ல சுவாமி எல்லாருக்கும் ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்காரு. எல்லாம் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி சார்ந்தவருக்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் கொடுப்பான். அவன் யாரோடு இருக்கின்றான், நேர்த்தியான அழகான அணிகலன்கள் அணிந்த அம்மையோடு பார்வதியோடும் இருப்பவன். அவனை யார் தேடுவாங்க, தெளிந்தார் தேடுவர் இல்லைங்களா? தெளியாதார் தேர மாட்டார்கள். தெளிந்தார் யாரு, இந்த இறப்பு பிறப்பு இது சுழற்சி கரங்கோலை பொழுதுதோர் காய பிறப்பினுடைய இறப்பு எண்ணம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றத இதை உணர்ந்தவங்க இது வேண்டான்னு தேடுவாங்க சாமிய. அவங்க தேடுவார் தேட செய்த தேர்ந்தவர் தேடுவாங்க, இப்படிதான் தேடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் தேரக்கூடிய நிலையில இருக்கிறவங்க தேடிக்கொண்டே இருப்பாங்க. அவங்கள சுவாமி என்ன வைப்பாரு, தேட வைப்பார். திருவடியே சரண் என்று சார்ந்த ஞானிகளுக்கு அதான் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப அவங்களுக்கு இன்பம் தருவான். அப்படி தன்னை தேடுபவர்களுக்கு, அவர்களை நல்ல தெளிந்த சிவஞானிகளுக்கு தேர்ந்தவரா இருப்பாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் தேரல, அவங்க இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும்னா அவங்கள இன்னும் கொஞ்சம் தேட வைப்பார். அதனால தேட செய்த, அதாவது எப்படின்னா நமக்கு விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியன் என்று சொல்றார். இந்த சூபரத்துல என்ன சொல்றோம், விரைசேர் பாலின் நெய் போல் பேசாதிருந்தால் ஏசாரோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி மறைஞ்சு இருக்கிறாரு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லைங்களா? தேடினவங்களுக்கு பால்ல தயிர் போல கொஞ்சம் விளங்கி தோன்றார். தேடிக்கொண்டே இருப்பவங்களுக்கு பால்ல நெய் போல அந்த மறைந்திருக்கிறது. தயிர்ல நெய் மறைந்திருக்கிறது ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா? அது தேர்ந்தவர்களுக்கு, தேடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு பாலில் நெய் போல சுவாமி அப்படி மறைந்திருக்கின்றார். இன்னும் தேட சொல்வாருதான், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு. அப்புறம் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் அப்படின்னு பாடுறாரு. அப்படி உருகக்கூடிய அடியாரை மீண்டும் சாமி அவங்கள நைய வச்சு அவங்க வினையெல்லாம் தீர்த்து அதுக்கப்புறமா அவங்கள தேர்ந்தவரா தேற்றுவார். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அவன் எங்கு சேர்ந்தான் என்று கேட்டால் இந்த திருவல்லத்திலே சேர்ந்து இருக்கின்றான். அவனை தேடுமாறு செய்து அவர்களுக்கு உள்ளிருந்து அருள் செய்பவன். எங்க இருக்கிறார் அவரு கேட்டா, அந்த ஆன்மாக்களின் உள்ளிருந்து உள்ளே சேர்ந்தவன் அவன் உறைவிடம் திருவல்லனே என்று சொல்கின்றார். அடுத்த பாடல், பதை தெழு காலனை பாதம் ஒன்றால் உதை தெழு மாமுனி உண்மை நின்று வீதி தெழு தக்கந்தன் வேள்வி என்று சிதைத்தவன் உறைவிடம் திருவல்லமே. இது பெருமானுடைய அருளல சொல்றார். 2 விதமான அருளல நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அந்த மார்க்கண்டேயருக்காக பரிந்து வந்த தன்மை, சிவபூசை செய்கின்றார் மார்க்கண்டேயர் என்று தெரிந்தும் இவர் உயிரை இன்று பறித்தே ஆக வேண்டும் என்று சினந்து வந்த காலனை, பதைத்தெழு காலனை பாதம் ஒன்றால் உதைத்தவர் பெருமான் இல்லைங்களா? அடுத்தது இன்னும் சொல்றாரு, மார்க்கண்டேயருக்கு உண்மை பொருளாய் நின்றவர். எதில்
நின்று அருள் செய்தவர் இல்லைங்களா? அந்த உதைத்தெழு மாமுனிக்கு உண்மை நின்று, மாமுனியாகி அந்த மார்க்கண்டேயருக்கு உண்மை பொருளாய் நின்றவர். அவரு தன்னுடைய ஆயுள் 16 தான் என்று தெரிந்து பெருமானை வணங்கினார். ஏன் அப்படின்னா, அதை தவிர்த்து கொள்ள முடியும், பெருமானை வணங்கி நாம் அதை தவிர்த்து கொள்ள முடியும் என்று நம்பி உண்மையாக பெருமான் அருள் செய்வார் என்று அந்த பூஜையை செய்தார். அவர் நம்பிய வண்ணம் அவருக்கு உண்மையாக பெருமான் வெளிப்பட்டு அவருக்கு அருள் செய்தார் என்ற தன்மை சொல்றார். இது பெருமான் நம்பியவர்களுக்கு செய்கின்ற நேரடியான கருணை, அத அறக்கருணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விதிர்த்தெழு தக்கன் தன் வேள்வி அன்று சிதைத்தவன். ஆணவத்தினாலே அந்த தக்கன் செய்த வேள்வி இல்லைங்களா, சிவபெருமானை அழைக்காமல் மற்ற தேவர்களை, சிவபெருமானை முன்னிறுத்தாது மற்றவர்களை முன்னிறுத்து செய்த அந்த வேள்வி, ஆணவத்தினாலே செய்த வேள்வி, அவன் நடுநடுங்கும் வண்ணம் அந்த வேள்வியை சிதைத்தார். யார் வேள்வியை சிதைத்தவரே? வீரபத்திரர். சிவபெருமானுடைய அம்சமாக வீரபத்திரர் சென்று அந்த வேள்வியெல்லாம் சிதைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேள்வியில வந்தவங்களுக்கு எல்லாம் தண்டனை. கையை வெட்டுறாரு, கண்ணை புடுங்குறாரு, மூக்கை வெட்டுறாரு, தலை வெட்டுறாரு, அப்படி ஒண்ணுன்னா எல்லாரையும் துவம்சம் செய்து வருகின்றார். அவர் தான் வீரபத்திரர். செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பவர் வீரபத்திரர் தான். அப்படி சிவனடியார்கள் தப்பு செய்தா சாமி தண்டிக்க மாட்டார்னு நினைச்சுக்காதீங்க, அதற்கு தண்டனை உண்டு. தெரியாமல் செய்கின்ற தவறுக்கு தண்டனை குறைவு, தெரிந்தே செய்கின்றது தப்பு, அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் வீரபத்திரர். அவருடைய தண்டனை யமதர்ம தண்டனையை விட மிக அதிகமாக இருக்கும், கொடுமையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி தக்கன் தெரிந்தே செய்த அந்த தவற்றிற்கு அந்த வேள்வியை அழித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தவர் வீரபத்திரர். இது மரக்கருணை என்று சொல்லுவாங்க. அதான் எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, எல்லாமே கருணைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் அதுல என்ன அறம் மரம்லாம் எல்லாமே கருணை தான், தண்டித்தாலும் கருணை தான், அருள் செய்தாலும் கருணை தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த தக்கன் தன் வேள்வியை சிதைத்தவன், அந்த மார்க்கண்டேயருக்காக அருள் செய்தவன், காலனை உதைத்து அருள் செய்தவன், அவன் உரைகின்ற இடம் இந்த திருவல்லம் என்று சொல்றார். அடுத்த பாடல் 7வது பாடல் நமக்கு கிடைக்கவில்லை. 8வது பாடல். இகழ்ந்தருவரையினை எடுக்கல் உற்றாங்கு அகழ்ந்த வல்லரகனை அடர்த்த பாதம் நிகழ்ந்தவர் நேடுவார் நேட செய்தே திகழ்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களிலே கடைபிடிக்கப்படுகின்ற அந்த முறைப்படி நமக்கு 8வது பாட்டிலே ராவணனை சொல்லி, 9வது பாட்டிலே திருமாலும் பிரமணம் தேடியதை சொல்லி, 10வது பாட்டிலே சமணர்களை சொல்லி, 11வது பாடலிலே திருக்கடை காப்பு சாற்று மன்னமா நமக்கு இந்த 8வது பாடல்ல ராவணனை சொல்கின்றார். அவன் என்ன செய்தான்? இகழ் தரு வரையினை எடுக்கலுற்றான். இந்த பெருமான் உரைகின்ற கைலை மலை அதனுடைய மகிமையை, அதனுடைய ஆற்றலை, அதனுடைய பெருமையை உணராது தன்னுடைய ஆற்றலிலே அவன் நம்பிக்கை வைத்து தன் வலிமை மீது அவன் ஆணவம் கொண்டு அந்த மலையை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தான் இல்லைங்களா? அது சொல்ற அந்த வரையினை எடுக்கலுற்றான். அகழ்ந்த வலிய ராவணன், அகழ்ந்த வல் அரக்கனை, அந்த வலிமையான ராவணனை அடர்த்த பாதம், அவனை அந்த மலையின் கீழே அமுக்கி அழுத்திய பாதம். அப்படி அந்த அவன் செய்த அந்த தவற்றிற்கு அவனுடைய ஆணவத்தை அடக்கும் வண்ணமாக அவனை அடர்த்தான். பிறகு என்ன செய்தார்? அந்த சாமகானம் பாடிய போது அவனுடைய தவற்றிற்கு அவன் வருந்தி அழுது, சதா அழுது அந்த கானத்தை பாடி பெருமானை வணங்கிய போது அவருக்கு அருள் செய்தார் என்று சொல்றார். அப்படி நிகழ்பொருளாக திருவடியையே, அந்த பெருமானுடைய திருவடியே, அந்த தன்னை மிதித்த பாதத்தையே நினைத்து அவன் பாடியதுனாலும் அந்த பெருமானை திருவடியை நினைத்தவர்களுக்கு, அன்பர்கள் தேடி வருந்திய அளவில் அவர்களுக்கு அருள் செய்தவன். அதான் சொல்றாரு, நிகழ்ந்தவர் நேடுவார் நேடச் செய்தே திகழ்ந்தவன். தேடி வருந்திய அளவில் அவர்கள் உள்ளத்திலேயே திகழ்ந்து விளங்கக்கூடிய பெருமான். அந்த ராவணனுக்கு பிறகு பெருமான் அருள் செய்தார். பல கோடி வாழ்நாளும் சக்தி
வாழும் கொடுத்தார் என்று நாம பாக்குறோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட பெருமான் உரைகின்ற திருவல்லமே. நாம் தவறு செய்தாலும், சென்ற பாட்டுல சொன்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு எல்லாம் பயந்துக்காதீங்க. அடுத்த பாடல்ல ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, நாம் தவறு செய்தாலும் அந்த தவற்றிற்கு வருந்தக்கூடியவர்களுக்கு, வருந்தி பெருமானுடைய அடியை வணங்கக்கூடியவர்களுக்கு அவன் அருள் செய்கின்றான் என்று சொல்றார். அடுத்த பாடல், பெரியவன் சிறியவர் சிந்தை செய்ய அரியவன் அருமறை அங்கமானான் கரியவன் நான் முகன் காண ஒண்ணாய் தெரியவன் வளநகர் திருவல்லமே. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்ப பெருமான் சொல்றாரு. உன்னர் கரியசீர் உத்தர மங்கையர் மண்ணுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவது என் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் என்னுடைய நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார் இல்லைங்களா. அப்படி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோய் போற்றி என்று சொல்லும் வண்ணமாக எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் பெரியவனாக இருக்கின்ற பெருமான். அவர்கள் யாரு? அறிவில் சிறியவர்கள், அவர்கள் சிந்தை செய்ய அரியவனாக இருக்கின்றான் இல்லைங்களா. அறிவில் சிறியவர்கள் சிந்தித்து உணர்வதற்கு அரியவனாக இருக்கின்றான். அறிவில் சிறியவர்கள் அப்படின்னா என்னன்னா, பெருமானுடைய பெருமையை தெரியாதவர்கள், உணராதவர்கள், அவர்கள் தான் அறிவில சிறியவர்கள். நம்ம பெரிய புராணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. பெரிய அப்படின்னா என்னன்னா, செயற்கரிய செய்பவர்கள் பெரியோர், செயற்கரிய செய்களாகார் சிறியோர். அப்படிப்பட்ட பெரியோருடைய புராணம் தான் அது. பெரியோர்னா என்ன? செயற்கரிய செய்தவர்கள், பெருமானுடைய சிந்தையிலேயே, பெருமானுடைய திருவடியை தன்னுடைய சிந்தையில நிறுத்தி, அறிவில நிறுத்தி, அவனுக்காக அன்பு பூண்டு, அவன் அடியார்களுக்காக தொண்டு செய்த பெரியவர்கள், அவர்கள் தான் பெரியவர்கள். அப்போ பெருமானை உணர்ந்தவர்கள் தான் பெரியவர்கள், அவனை உணராதவர்கள் சிறியவர்கள். அதனாலதான் அந்த சமணர்களை சொல்லும் போது சிறியவர்கள் புன்மொழி என்று சொல்லுவார் நம்முடைய பெருமான். அப்படி அந்த சிறியவர்கள் சிந்தையில் செய்ய அரியவனாக இருக்கின்றான் பெருமான். அவர்கள் தேடினாலும் அவர்களுக்கு அகப்படாதவன். அவர்கள் தேடவே முயற்சி செய்ய மாட்டாங்க. முதல்ல பெருமானை கருதாதவர்கள்னு வச்சுக்குவோம் நாம. அப்போ அவன் எப்படி இருக்கின்றான்? அருமறை அங்கமானான். நமக்கு முதல் பாடல்ல சொன்ன மாதிரி அரிய வேதங்களும் அவற்றின் அங்கங்களுமாக இருப்பவன். கரியவனாகிய அந்த திருமாலால், அவனாலும் நான்முகனாலும் காண ஒண்ணாது இருப்பவன். அந்த பிரமனும் திருமாலும் அவர்கள் தன் முனைப்போடு தான் என்ற உணர்வு கொண்டு தேட ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல பாச ஞானம் பசு ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பாச ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாச கருவிகள் மூலம் பெருமான் அந்த ஆன்மாவிற்கு உணர்த்தக்கூடிய ஞானம். பாச கருவினா நமக்கு கண்ணு, ஐம்புலன்கள் இல்லைங்களா. அதன் மூலமாக நமக்கு ஒரு அறிவு வருது. கண்ணல் காட்சி காண்பதனால அதனால நம்ம ஒரு அறிவு பெறுகின்றோம். இது பெருமான் உணர்த்தத்தான். இந்த கண்ணன்ற கருவியோடு ஆன்மாவும் சேர்ந்திருந்து, அந்த ஆன்மாவோடு இறைவனும் சேர்ந்திருந்து உணர்த்தினால்தான் அதை காணும், அது என்ன காட்சின்னு தெளிய முடியும் இல்லைங்களா. அப்படி பெருமான் நின்று நமக்கு உணர்த்துகின்றான். அப்படிதான் நம்ம காண்றோம். அதை உணராது நானே காண்கிறேன்னா என்னத்தை காண முடியும்? எதையும் காண முடியாது இல்லைங்களா. காண்பாரார் கண்ணுதலாய் காட்டக்காலை என்று நம்ம தேவாரம் சொல்லுது. அப்படி அவர்கள் நாமெல்லாம் செயல்படுவது பெருமானுடைய கருணையினாலதான். அவன் நம்மை செலுத்த நாம் செல்லுகின்றோம் என்று உணராது. இப்ப இந்த பிரமன் திருமால் எல்லாம் தானே படைச்சிருவாங்களா, தானே காத்துருவாங்களா அப்படின்னா இல்ல. பெருமான் ஆணைப்படி பெருமான் என்ன படைக்க சொல்றாரோ அத பெருமான் தான் படைக்கிறார் அவர்கள் மூலமாக. அந்த திருவருள் தான் அவர்கள் மூலமாக அதை செய்யுது. ஆனா தான் செய்வது போல அவர்களுக்கு ஒரு அந்த போகம் கொடுப்பது. இது எப்படி ஒரு உதாரணம் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி பள்ளிக்கூடத்துக்கு புதுசா போற குழந்தை, சின்ன குழந்தை இல்லைங்களா. அந்த குழந்தை இப்பதான் எழுத பழகுது. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு முதல்ல அதனுடைய கையை பிடிச்சு எழுத பழக்குவாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு எழுத்து, இப்ப ஆன்ற ஒரு தமிழ் எழுத்து வச்சுக்குவோம், அந்த எழுத்து எழுத பழக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சு அம்மா
தானும் அதை எழுத வைக்கிறாங்க. அது எழுதி முடிச்சோன்னா என்ன ஆகுது, அந்த குழந்தை தானே எழுதியது போல பெரும் மகிழ்ச்சி அடையுது. அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி கண்டு தாயும் மகிழ்கின்றார் இல்லையா. இது நீ எழுதல, நான் கையை பிடிச்சுதான் எழுத வச்சேன், நீ தனியா எழுது பார்ப்போம், தனியா எழுத சொன்னா அதுக்கு எழுத தெரியாது. எப்படி அந்த தாயானவள் அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து எழுத வைத்து தான் எழுதிவிட்டோம், தானே எழுதினோம் என்ற மகிழ்ச்சியில் அந்த குழந்தை இருக்க செய்கின்றாளோ, அந்த மகிழ்ச்சியை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றாளோ, அதுபோல இந்த காரண கடவுளர்களான இவர்களுக்கெல்லாம் பெருமான் தான் செய்து அந்த போகத்தை அவர்கள் நுகரும் வண்ணமாக செய்கின்றார்கள். ஏன்னா அது அவர்கள் பெருமான் அல்லாது அவர்கள் அதை செய்ய இயலாது. அவர்கள் அந்த பதவிக்காக பல காலம் தவம் செய்து அந்த பதவிக்கு வந்தவர்கள். அதனால அந்த பதவியினால கிடைக்கக்கூடிய இன்பத்தை அவர்கள் நுகர்வதற்காக வந்தவர்கள். அதனால சுவாமி அவர்களை ஒரு பதவியில அந்த பதவியில வைத்து இது செய்யறதெல்லாம் இவரே செஞ்சு அவர்கள் செஞ்சது போல அந்த நீதான் பிரம்மா, நீதான் படைப்பு கடவுள், நீ இரு சந்தோஷமா, உனக்குன்னு ஒரு லோகம், உனக்குன்னு ஒரு இன்பங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை வைத்திருக்கின்றார். சரிங்களா. அதெல்லாம் பதம் தான், அது மாறும். பதவி என்பது ஏற்கப்படும், எடுக்கப்படும். அது பதவி ஏற்றாலும் ஒரு காலத்துல பதவியிலிருந்து இறங்கிதான் ஆகணும். அது மாதிரி அதை உணராது அவர்கள் இருவரும் தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் உணர்ந்தாரு. ஒருத்தர் திருவடியில சரணடைஞ்சாரு, ஒருத்தர் உணரல. அதுக்கு உண்டானத அவர் பெருமான் கொடுத்தார். அதான் செங்கனானும் பிரமணம் எங்கும் தேடி இருந்தவர் தம்முள்ளே காண்கிறார். அவர்கள் 2 பேரும் காண முடியவில்லை என்று பெருமான் திருவடியை சரணடைந்த பிறகு இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான், பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே அப்படின்னு நம்முடைய அப்பர் தேவாரத்தை சொல்லுவார். இங்க இருக்கிறேன் அப்படின்னு பெருமான் வடிவத்தை காட்டல, அப்படியும் ஒரு அருவுருவத்தை தான் காட்டுறாரு. அருவுருவமான லிங்கத்தின் மேனியை தான் காட்டுறாரு. அதுதான் நமக்கு அந்த அண்ணாமலை அந்த அடிமுடி தேடிய அந்த இதுல நமக்கு கிடைக்குது. அந்த நிறைவு பாடலா அது இருக்குது. சரிங்களா. அப்படி அவர்களால காண முடியல. ஏன்னா இன்னொன்னு காரணம் சொல்லுவாங்க, கல்வி செருக்கு, செல்வ செருக்கு இல்லைங்களா. அவருக்கு திருமகளை நீக்கிட்டா அவர் அவ்வளவுதான் திருமால். அந்த செல்வத்தை கொடுத்து கொண்டிருப்பவள் அந்த திருமகள். இவருக்கு அந்த கல்வியை கொடுத்து கொண்டிருப்பவள் வாணி. அவர்கள் அந்த சக்தி மூலமாக தான், அந்த சக்தி இல்லைன்னா இவங்க அதை செய்ய இயலாது. அதையும் அவங்க உணரல. அப்போ தான் தான் அப்படின்ற ஆணவத்தினால அவர்கள் தேட முற்பட்டது. அவர்களுடைய ஆணவத்தை பெருமான் குறைத்தது, அவர்களுக்கு பாடம் புகட்டியது. அது போல நாமும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பதிகம் முழுவதுமா வைத்து பாடுறாங்க. ராவணனை போல அந்த ஆணவம் கொள்ளக்கூடாது, தன் வழியை பெரிதென நினைக்க கூடாது, இதெல்லாம் பெருமான் கொடுத்ததுன்னு நினைக்கணும். அது போல தாமே அடைந்து விடுவோம் என்று நினைக்க இயலாது. பெருமான் கருணை இருந்தா தான் நாம பெருமானை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காக தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்திலே இப்படி அமைந்திருக்கிறார். அப்போ நாம போகக்கூடிய வழியில, பெருமானை நோக்கி போகக்கூடிய வழியில நிறைய தடைகள் வரும். நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா. 6 கோடி மாயா சக்திகள் என்று மாணிக்கவாசக பெருமான் சொன்னது போல ஞானசம்பந்த பெருமான் காலத்துல இருந்த வேற்று மதத்தர், பௌத்த மதத்தரும், சமணர்கள், சாக்கியர்கள் எல்லாம் இப்ப இருக்கிறவங்கள நாம பொருத்தி பார்த்துக்கலாம். அவர்கள் எல்லாம் நம்மளோட செல்லக்கூடிய வழியை தடுக்கக்கூடும், பெருமானை நோக்கி செல்லக்கூடிய வழியை தடுக்கக்கூடும். அவர்களுடைய மொழியையும் அவர்களுடைய பேச்சையும் நாம கேட்கக்கூடாது என்பதற்காக தான் நமக்கு அடுத்த பாடல்ல அதை சொல்றாரு. சரிங்களா. 10வது பாடல். அன்றிய அமணர்கள் சாக்கியர்கள் குன்றிய அறவுரை கூறாவண்ணம் வென்றவன் புலனைந்தும் விளங்க எங்கும் சென்றவன் உறைவிடம் திருவல்லமே. அன்றிய அமணர்கள் சாக்கியர்கள் என்று சமணர்கள் சாக்கியர்கள் சொல்றார். இந்த என்ன அன்றியவர்கள் அப்படின்னா, அவர்கள் அறம் இல்லாதவர்கள், அறம் குன்றியவர்கள், உரைகளை சொல்பவர்கள். அவர்கள் சமணர்கள்லாம் கடவுள் கொள்கை இல்லாதவர்கள். ஆனா பாத்தீங்கன்னா கொல்லாமையை கடைபிடிக்க கூடியவர்கள். ஆனா கொன்று தந்தால் உண்ணக்கூடியவர்கள். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அப்படி இருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட அவர்களுடைய உரைகளை எல்லாம் நாம கேட்கக்கூடாது. நாம அறம் குன்றிய உரைகளை அவர்கள் நம் மீது சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய பெருமான் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். அப்படி பெருமானை சார்ந்த நாமம் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்களாக ஆகணும். எல்லாவற்றிலும் என்ன? ஐம்புல ஆசைகளுக்கு அடங்கி விடாது, அவற்றை எல்லாம் வெல்ல வேண்டும். அப்படி வெல்லாமல் அந்த ஐம்புல ஆசைகளுக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் தான் சமணர்கள்.
அவர்கள் நம்ம பெருமான் அப்படி சொல்ல இயலாது. அது போல பெருமான் அவற்றையெல்லாம் கடந்தவனாக இருக்கின்றான். இந்த இறுதி நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களுக்கும் எந்த வேலையும் இருக்காது, எல்லாம் ஒரே வேலையத்தான் செய்யும். என்னன்னு கேட்டீங்கன்னா சிவத்தை பத்தியே சிந்திப்பது, பேசுவது, கேட்பது. அதுதான் நமக்கு திரு அங்கமாலையில நம்ம நாவுக்கரச பெருமான் எளிமையா அருளி இருக்கார். இந்த தலையால என்ன செய்யணும், கண்ணால என்ன செய்யணும், மூக்கால என்ன செய்யணும், வாயால என்ன செய்யணும், கையால என்ன செய்யணும், கால்களால என்ன செய்யணும், இந்த ஆக்கை என்ன செய்யணும், ஆக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் இல்லைங்களா. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார். அப்போ ஆக்கைக்கு இறை தேடி அலம் காக்கைக்கு இரையாகி கழிவறி அப்படின்னு சொல்றாரு. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே என்று சாமி பார்த்துட்டு இருக்காராம். பூசை பண்றதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனாலும் எப்படி பண்ணாலும் ஏதோ இப்பயாவது இந்த பூசை பண்ற நிலைக்காத வந்திருக்கானேன்னு சிரிச்சுக்கிட்டு புன்சிரிப்போட அதை ஏற்றுக்கொண்டு அதையும் திருத்துவார். எந்த தவறு நம்ம செய்தாலும் அதை திருத்துறதுதான் தாயினுடைய வேலை இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம எல்லாம் திருத்துவார். அதை சாம வேத தண்டம்னு சொல்லியும் திருத்துவார். அதுக்கப்புறம் நாம மீண்டும் மீண்டும் செய்யும் போது நமக்கு அந்த தவற்றினை உணரும் வண்ணமாக நமக்கு அதை கொடுத்து திருத்துவார் இல்லைங்களா. அப்படி சமணர்களால குறை கூறா வண்ணம் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் புலன்களைந்தும் வென்றவன், அவனுடைய நகர், அவன் இருக்கக்கூடிய உறைவிடம் இந்த திருவல்லம் என்று இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். இந்த நிறைவு பாடலாக திருக்கடை காப்பு என்ற பாடல்ல நமக்கு அருளி செய்கின்ற பாடல். கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசற் பொற்பாதங்களே. கூற்றமிழ் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசற் பொற்பாதங்களே. சிற்றம்பலம். இந்த கற்றவர்கள் நிறைந்த இந்த தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய தேவாரத்திலையும் அதை குறிப்பிட்டிருக்க. தொண்டை நாட்டு தலத்துல, இந்த காஞ்சிபுர தலத்துல கற்றவர் நிறைந்த அந்த காஞ்சி நாடு, அந்த தொண்டை நாடு என்று அப்படிப்பட்ட அந்த சான்றோர்கள் நிறைந்த அந்த தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த திருவல்லத்திலே இருக்கக்கூடிய பெருமானை கண்டு சென்று. இப்போ இங்க ஒரு குறிப்பு நமக்கு சொல்றார். குறிப்பு நமக்கு தெரியுது. பெருமான் அங்க திருவல்லத்தை கண்டு பெருமானை வணங்கி அதன் பிறகு சொன்ன இந்த பதிகம் அப்படின்ற ஒரு குறிப்பு நமக்கு இது கிடைக்குது. இந்த திருவல்லத்தை தரிசித்தவர்கள் எப்படி தரிசிக்கணும்? பெருமானை நினைந்து, அங்க பாடல் பெற்ற தலமாக இருந்தால் அந்த பாடலை பாடி. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரே சொல்றாரு, நாவுக்கரசனும் ஞான சம்பந்தனும் சொல்லியவே சொல்லி ஏற்றுக்கொப்பானை என்று சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரே ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் அருளிய தேவாரத்தை பாடி சுவாமியை துதிச்சிருக்கார். அங்க போய் பெருமானை முறைப்படி வணங்கி இந்த பாடல்களை பாடி பெருமானை வணங்கியவர்களுக்கு அந்த குற்றமில்லாத செந்தமிழ், குற்றமில்லாத ஞான சம்பந்தன் அந்த நற்றமிழ் பதிகங்களை பாடி, நற்றமிழ் பாடலை பதிகத்தை பாடி பெருமானை உணர்ந்து பாடி வழிபடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொற்பாதங்கள் கிடைக்கும். யாரோட பாதம்? ஈசனுடைய பாதம். அதை எப்படி கிடைக்கும்னா சிக்கன பற்றும்படி ஈசன் பொற்பாதங்கள் கிடைக்கும். ஈசன் பொற்பாதங்கள்னா என்ன? நமக்கு அந்த சிவானந்த இன்பமாகிய அந்த வீடு பேரு கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த திருவல்லத்துக்கு சென்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லிய இந்த நற்றமிழ் செந்தமிழ நாம சொல்லி பெருமானை பாடினாலே நம்முடைய ஈசன் பொற்பாதத்தை நாமெல்லாம் பற்ற முடியும். இது எளிமையான வழி இல்லைங்களா? ரொம்ப எளிமையான வழி நம்முடைய பதிக பாராயணம் என்பது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது பதிகம். இதை பாராயணம் செய்தாலே நமக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். எல்லா விதமான நலங்கள், உண்மையான உச்சமான நலம் என்னப்படுகின்ற
ஆன்மாவுக்கு உண்மையான உச்சமான நலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடு பேரு தான். அதுவே நமக்கு கிடைக்கும் என்று ஞானசம்பந்தருடைய வாக்கால அருளி செய்திருக்கின்றார். எவ்வளவோ நூற்றாண்டுகள் தாண்டியும் இன்றும் இந்த பதிகங்கள் நிலவி நம்மால் பாடப்பெற்று பெருமானை வணங்க பெற்று வருகின்றது என்றால் இந்த பாடல்களுடைய தமிழ் மந்திரங்களுடைய வலிமையையும் அதனுடைய சக்தியையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பாடல்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகம். இன்று நாம 22ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். 21 முடிய போகுது இல்லைங்களா? 21ல இருக்கிறோம். இது முடிஞ்ச அடுத்து நமக்கு 22 வரப்போகுது. இவ்வளவு நூற்றாண்டுகள் தாண்டி இந்த பாடல்கள்லாம் இருக்கின்றதுன்னா இதெல்லாம் பதிவாக்கு. ஞானசம்பந்த பெருமான் பாடியது அல்ல, சிவபெருமானே பாடியது. எப்படி வேத ஆகமங்களாம் நிலைத்து நிற்கின்றதோ அதுபோல நம்முடைய தமிழ் வேதமாகிய இந்த திருமறைகளும் நிலைத்து நிற்கும். இதை நாம பண் தெரிந்து கொண்டு அந்த பண்ணிலே பாட வேண்டும். லட்சம் பண்கள் இருந்ததாக சொல்றாங்க. அப்புறம் அது 1008 ஆனது, அப்புறம் 108 ஆனது. இன்று 23 பண்களே நம்மிடம் நிலவி வருகின்றன. அந்த பண்களையும் நாம பாடினாதான் அது பாதுகாக்க பெறும். பாடாம விட்டுட்டோம்னா அந்த பண் பாடுவது அரிதாகி பாடுவது இன்மையாகி அது மறந்து போகக்கூடிய சூழல் வரும். அதே போலதான் நம்முடைய பதிகங்களும். நாம பதிகங்களை பாடணும். இப்ப நிறைய பேர் பதிகங்கள் பாட தெரிஞ்சாலும் கோயில்ல போய் தற்காலத்துல வரக்கூடிய அந்த பஜனை பாட்டு, சித்தர் பாட்டு அதெல்லாம் பாடுறாங்க. பிரதோஷத்துல நாம போய் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ எதை விடவும் நம்முடைய தேவாரங்கள் குறைந்து விடவில்லை. இவையெல்லாம் தமிழ் வேதமாக போற்ற பெறுகின்றன. ஆகவே திருநீறு தரித்து உருத்திராக்கம் தரித்தவர்கள், சிவபெருமானை வணங்குபவர்கள் எந்த சிவாலயங்களுக்கு சென்றாலும் திருமுறைகளை தவிர வேறு எந்த பாடல்களையும் பாடக்கூடாது என்பது அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம். உங்கள் அனைவருடைய திருவடிகளிலும் அடியன் சிரம் தாழ்த்தி விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு நீங்களும் பாடக்கூடாது. உங்களுக்கு தெரிந்தவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். இல்லைன்னா நம்முடைய தேவாலயம்லாம் எப்படி நிலை பெற்று நிற்கும்? 8000 பாடல்களுக்கு மேல இருக்கு. அதை போய் நீங்க பாட முடியாது. ஒரு பிரதோஷ காலத்துல 2 மணி நேரத்துல எவ்வளவு பாட முடியும்? நீங்க பாடதான் தேவாரத்தின் சுவை எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பாடும்போது யாரும் ஒத்து வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பாடல்கள்ல இருக்கிற கவர்ச்சி, அதுல இருக்கிற ஈர்ப்பு நம்முடைய தேவாரத்துல இருக்காது. நீங்க தொடர்ந்து உங்களுடைய தொண்டாக அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க பாடதான் அவர்களுக்கு பழகும். அது அப்படி இந்த தேவாரத்தை சுவைத்து விட்டால் அந்த சுவையான தேனை சுவைத்தவர்கள் வேற எதையும் சுவைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி நம்முடைய சிவானந்த தேனை பருகியவர்கள் வேற எந்த இனிப்புக்கும் ஆட்பட மாட்டார்கள். இதை நம்ம பழகத்தான் அது நமக்கு வரும் என்று சொல்லி இந்த பெரிய பணியை நம்ம கிட்ட சாமி கொடுத்துருக்கிறாரு. அதுதான் அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லும் வண்ணமாக பதிகங்களுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு செய்யணுன்ற அவசியமே இல்லை. அவங்க தொகை செலுத்தி சேனல் ஆரம்பிச்சு இப்படி எங்களை போன்றவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுங்கம்மா, சொல்லுங்கம்மா அப்படின்னு இதையெல்லாம் ஒரு பதிவாக்கி யார் வேண்டாலும் வேணும் போது கேட்டுக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்திருக்கின்றார்கள் என்றால் அந்த அவர்களுடைய சிவத்தொண்டு அது மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு தலைவணங்கி இந்த பணியில பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள்லாம் கேட்டாதான் நாங்கள் சொல்ல முடியும். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்து வச்சு வாங்க வரலன்னா மூடிட்டு போக வேண்டியதுதான். இப்ப ஏதோ நீங்கெல்லாம் கேட்கறதுனாலதான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய வருகையும் உங்களுடைய பிரசன்ஸும் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த இதுல நேரடியா கலந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு அம்மாவோட வருத்தம். நானுமே வர்றதில்லை, என்ன பண்றது, சூழல் அப்படி இருக்கிறதுனால எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு இதுகாரம் நமக்கு சிந்திக்க கூட்டுவித்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிடா மன்றுளாரடியார் அவர் மாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் மாண்புகள் விடாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்மறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்தரும் பரகதாம்பிகையுடனாய சந்திர சுரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் மட்டுவார் குழந்தையுடனாய தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றனக்கு ஆரம்பதம் ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்கம்மா.